தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒவ்வொரு காலநிலையிலும் வாழ்ந்த சில மனிதர்கள் அவர்களது சொல்லால், செயலால், எழுத்தால், திறமையால், அறிவால் சாதனை புரிந்து வரலாற்றின் முக்கிய புள்ளிகளாக மாறுகிறார்கள். வரலாறு சாதனை மனிதர்களின் பெட்டகம் என்பார்கள். அந்த வரிசையில் சென்ற வாரம் தடம் பதித்தவர்கள் நிகழ்ச்சியில் இந்திய பொறியியல் அறிஞரும் கல்வியாளரும் கவிஞரும் எழுத்தாளரும் ஆன முனைவர் வ.செ. குழந்தைசாமி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் முதல் பகுதியை பார்த்தோம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். ஆம், கல்வியால் உலக அளவில் புகழ் பெற்றவர் வ.செ. குழந்தைசாமி. விவசாயத்தை முதுகெலும்பாக கொண்டுள்ள நாடு நமது இந்திய நாடு. விவசாயத்திற்கும் உயிர்களின் வாழ்வாதாரத்திற்கும் பிரதானமாக இருக்கும் நீரியல் துறையில் சாதனைகள் பல புரிந்த மாமேதை குழந்தைசாமி அவர்கள். பன்மொழி கலாச்சாரம் கொண்ட நம் நாட்டில் மொழி மேம்பாட்டிற்காக தம் பெரும்பாலான பங்களிப்பை அளித்தவர் மொழியறிஞர் வ.செ. குழந்தைசாமி. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரிங்கும் வீசும் தமிழ்நாடு என மீசைக்கவி பாரதி பாடியது போல் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து தமிழர் சிறப்பை உலகெங்கும் உணரும் வகையில் வாழ்ந்து காட்டியவர் வ.செ. குழந்தைசாமி. அறிவியல் துறையிலும் கல்வித்துறையிலும் வல்லுநரான முனைவர் வ.செ. குழந்தைசாமி அன்னை தமிழ் மீது அளவில்லா பற்றுடையவர். தெளிந்த சிந்தனையாளர், தேர்ந்த பேச்சாளர், புதுமை கருத்துக்களை தன் படைப்புகள் மூலம் இலக்கிய உலகிற்கு தந்தவர். பல பட்டங்கள் பெற்று விருதுகள் சேர்த்து சிறந்த கல்வியாளராக, தலைவராக, ஆய்வாளராக, தமிழறிஞராக தன்னை உலகிற்கு அடையாளம் காட்டிய சாதனை மனிதர் வ.செ. குழந்தைசாமியின் வாழ்க்கை வரலாற்றின் நிறைவு பகுதியை இன்றைய தடப்பதித்தவர்கள் நிகழ்ச்சியில் புரட்டி பார்ப்போம். செல்வத்துள் சிறந்த செல்வம் கல்வி என்ற வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க கல்வித்துறையில் அதீத ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்தவர் வ.செ. குழந்தைசாமி. தனக்கு விருப்பமான கல்வித்துறையில் உதவி விரிவுரையாளராக முதல் அடியெடுத்து வைத்தார் வ.செ. குழந்தைசாமி. கல்வித்துறையில் இவரது ஆரம்ப பதவி இதுவே. அடையாளம் தெரிந்தவர்கள் என்று யாரும் இல்லை. கண்ணுக்கு தெரிந்த பாதை கரடுமுரடாகவே இருந்தது. பாதையும் நீண்ட பாதையே. பயணம் பற்றிய தெளிவு ஏதும் இல்லை. ஆனால் உச்ச நிலையை அடைய வேண்டும் என்கிற ஆசையும் தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் குழந்தைசாமியை ஒவ்வொரு படிநிலைக்கும் உயர்த்தியது. எப்போதும் மனதிற்கு விருப்பமான பணி செய்யும் போது மன நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பார்கள். தன் மனதிற்கு பிடித்தமான பணி கிடைத்ததால் அலாதி மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் செய்யும் தொழிலோடு சேர்ந்துவிட்ட நெஞ்சனுக்கு வையம் தரும் இன்பம் வானம் தருவதில்லை என்று தன் பணி சார்ந்த மகிழ்ச்சியை கவிதை வரிகளாலும் வெளிப்படுத்தியுள்ளார். குழந்தைசாமி கோவை அரசினர் தொழில்நுட்பக் கல்லூரியில் பணிக்கு சேர்ந்தபோது முதல்வராக இருந்தவர் மேஜர் மார்லி. இவரது நேர்மையான குணமும் கடின உழைப்பும் குழந்தைசாமியை வெகுவாக ஈர்த்தது. அதேபோல் குழந்தைசாமியின் உழைப்பு, பேச்சு, ஈடுபாடு, காலம் தவறாமை, பாடம் நடத்திய விதம் கல்லூரி முதல்வருக்கு மிகவும் பிடித்து போனதால் இருவருக்கும் நல்ல நட்புறவு நீடித்தது. மேஜர் மார்லி கிண்டி பொறியியல் கல்லூரிக்கு சென்ற பிறகு அவருடைய இடத்தில் பேராசிரியர் என்.எஸ். கிருஷ்ணசாமி ஐயங்கார் அவர்கள் பதவியேற்றார். புதிய கல்லூரி முதல்வரோடும் நல்ல நட்புறவோடு குழந்தைசாமி தன் பணியை துரிதமாக செய்து வந்தார். இதற்கிடையில் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் சமூக சேவையில் முதுகலை டிப்ளமோ பயின்றார் குழந்தைசாமி. தன் விரிவுரையாளர் பணிக்கு இடையில் மீனுக்காக காத்திருக்கும் கொக்கு போல தனக்கான உயர்கல்வி வாய்ப்புக்காக தவமாய் காத்திருந்தார் குழந்தைசாமி. அறிவியல் தொழில்நுட்ப கல்வியில் முதுநிலை முனைவர் பட்டம் பெறும் வகையில் 1950களின் தொடக்கத்தில் ஐஐடி என்ற பெயரில் நாடு முழுவதும் முதல் கட்டமாக 4 நிறுவனங்கள் துவங்கப்பட்டது. முதல் ஐஐடி 1951இல் கரக்பூரில் நிறுவப்பட்டது. இதில் தொழில்நுட்ப கல்வியில் முதுநிலை படிப்புக்கான விண்ணப்பங்கள் பெறப்படுவது குறித்து விளம்பரம் வெளியானது. பல்கலைக்கழக ஆசிரியர் பணிக்கு முனைவர் பட்டம் மிக அவசியம் என கருதிய குழந்தைசாமி எம்டெக் படிப்பிற்காக உடனே விண்ணப்பித்தார்.
பணத்தட்டுப்பாடு, வேலை பளு, குடும்ப சூழல் இவையெல்லாம் தடைக்கற்களாக குழந்தைசாமி முன்பு நின்றன. இயலும் என்பவர்க்கு எதுவும் அரிதல்ல, எழுந்து நிற்பவர்க்கு இமயம் தடையல்ல என்று தன் கவிதை வரிகளையே உரமாக்கி தன்னம்பிக்கையோடு தனது அடுத்த அடியை எடுத்து வைத்தார். 1955 செப்டம்பர் 25 நடைபெற்ற எம்டெக் படிப்புக்கான நேர்முகத் தேர்வில் வெற்றி பெற்றார். கோவை அரசினர் தொழில்நுட்பக் கல்லூரியில் ஓராண்டு ஊதியமில்லா விடுமுறை பெற்றுக்கொண்டு தன் கிராமத்திற்கு சென்று பெற்றோரிடம் விடைபெற்றுக் கொண்டு கரக்பூர் சென்றடைந்தார் குழந்தைசாமி. குழந்தைசாமி கரக்பூர் ஐஐடியில் குடிமை பொறியியல் துறையில் நீரியல் மற்றும் நீராற்றல் பொறியியல் பிரிவில் சேர்ந்தார். வெளிநாட்டு பேராசிரியர்கள் நிறைந்த கரக்பூர் ஐஐடியில் குழந்தைசாமி முழு வீச்சில் படித்தார். கல்வியாண்டு தொடங்கி 2 மாதங்களில் மாதம் 100 ரூபாய் உதவித்தொகை கிடைத்தது. அன்றைய நாளில் 100 ரூபாய் என்பது குழந்தைசாமி கல்விச் செலவு முழுமைக்கும் போதுமானதாக இருந்தது. தந்தையின் பாரம் சற்று குறைந்தது என்று மகிழ்ச்சியடைந்தார். தொடர்ந்து ஆர்வத்துடன் படித்து வந்தார். ஆனால் அவருடைய மகிழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல வாங்கலாம்பாளையம் கிராமத்திலிருந்து குழந்தைசாமிக்கு ஒரு தந்தி வந்தது. தந்தியில் வந்த செய்தி தந்தை இறந்து விட்டார் என்பது. கரக்பூரிலிருந்து கரூருக்கு செல்வதற்குள் தந்தையின் உடல் எரியூட்டப்பட்டு விட்டது. தந்தையை இழந்த சோகம் தீர்வதற்குள் சில நாட்களில் குழந்தைசாமியின் தாயாரும் இறந்துவிட்டார். தாய் தந்தை மறைந்த சோகம் ஒருபுறம், வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்கிற ஓட்டம் மறுபுறம். இருப்பினும் இயற்கையின் நியதியை ஏற்றுக்கொண்டு மன உறுதியோடு படிப்பில் கவனம் செலுத்தினார் வாசே குழந்தைசாமி. எம்டெக் தேர்வில் வெற்றி பெற்று முது அறிவியல் பட்டம் பெற்றதும் குழந்தைசாமியை அனைவரும் பாராட்டினார்கள். அப்போது அரசினர் பொறியியல் கல்லூரிகளில் குடிமை பொறியியல் பிரிவில் முதலாக முதுநிலை பட்டம் பெற்றவர் குழந்தைசாமி மட்டுமே. கோவை தொழில்நுட்பக் கல்லூரியில் குழந்தைசாமியின் முதுநிலை பட்டப்படிப்புக்கு உகந்த துறை பிரிவு இல்லை. எனவே 1957 மார்ச் 4 தமிழறிஞர் குழந்தைசாமி சென்னை கிண்டி அரசினர் பொறியியல் கல்லூரியில் பணி மாற்றம் வேண்டி விண்ணப்பித்தார். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நம் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் என்பார்கள். தமிழறிஞருக்கு பல தனியார் கல்லூரிகளில் அதிக சம்பளத்திற்கு உதவி பேராசிரியர் வாய்ப்பு கிடைத்தும் அதை ஒதுக்கிவிட்டு குறுகிய கால நன்மையை பாராமல் நீண்ட கால வெற்றி பயணத்திற்கு ஏற்ற முடிவை தேர்ந்தெடுத்தார் குழந்தைசாமி. 1957 ஜூலை 8 கோவை அரசினர் தொழில்நுட்பக் கல்லூரி பணியிலிருந்து விடுவித்துக் கொண்டு 10 சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரியில் நீரியல் சோதனைச்சாலை உதவி விரிவுரையாளர் பணியில் சேர்ந்தார். ஒரே மாதத்தில் விரிவுரையாளராக பதவி உயர்வு பெற்றார். மன நிறைவுடன் தன் பணியை தொடர்ந்தார் குழந்தைசாமி. கோவை அரசினர் தொழில்நுட்பக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் மேஜர் மார்லிதான் சென்னை கிண்டி அரசினர் பொறியியல் கல்லூரியின் அப்போதைய முதல்வராக இருந்தார். குழந்தைசாமி பற்றி ஏற்கனவே இவருக்கு நன்கு தெரியும் என்பதால் நிறைய முக்கிய பொறுப்புகளை தந்து ஊக்கப்படுத்தினார். 1957 1958 இந்திய ஜெர்மானிய தொழில்துறை கூட்டுறவு விண்ணப்ப படிவம் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. ஜெர்மனியில் ஓராண்டு பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பு இது. தன் அடுத்த படிநிலைக்கு இது மிகவும் பயனளிக்கும் என உடனே விண்ணப்பித்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் வாசே குழந்தைசாமி. 1959 ஆகஸ்ட் 22 ஜெர்மனிக்கு கப்பல் புறப்பட்டது. தமிழ் அறிஞரின் முதல் வெளிநாட்டு பயணம் மற்றும் கடல் பயணமும் இதுவே. சூயஸ், மெசினா, இத்தாலி, நேபிள்ஸ், ஜெனோவா என பல இடங்களுக்கு சென்று மேலை நாட்டு தொழில்நுட்பங்களை பார்த்து வியந்தார். மொழி தெரியாத நாடு, இருப்பினும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அறிஞரின் ஆர்வம் 2.5 மாதத்தில் ஓரளவு ஜெர்மன் மொழியை பேச வைத்தது. பின்பு துவங்கிய தொழிற்பயிற்சியில் புதிய நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்தார். சிறு வயதிலிருந்தே படங்கள் வரைவதில் திறமை வாய்ந்த வாசே குழந்தைசாமி ஜெர்மனியில் பயிற்சியின் போது தன் ஆசிரியர் டாக்டர் பெட்டர்ஸ், நிறுவன தலைவர் டாக்டர் மெர்சின் அவரது மனைவியுடன் நிற்பது போன்ற படங்களை வரைந்து அன்பளிப்பாக வழங்கினார். அங்கிருந்த இறுதி 2 வாரங்களில் அவர்களிடம் ஜெர்மன் மொழியிலேயே பேசினார். இது ஒரு நல்ல நட்புறவை அவர்களுக்குள் உருவாக்கியது. இந்த நட்புறவின் காரணமாக பயிற்சி முடிந்து குழந்தைசாமி சென்னை திரும்பிய பிறகு ஓராண்டுக்குள் டாக்டர் மெர்சின் 1960 மார்ச்சில் சென்னை வந்தார். மறக்காமல் குழந்தைசாமியை சந்தித்து பேசினார்.
சென்னையில் மார்க்ஸ் முல்லர் பவன் இல்லை, இருந்தால் சிறப்பாக இருக்குமே என்று குழந்தைசாமி தெரிவித்த கருத்தை டாக்டர் மெர்சின் குறித்துக் கொண்டார். ஜெர்மானிய அரசில் மிக முக்கிய செல்வாக்கில் இருந்த டாக்டர் மெர்சின் முயற்சியால் 1960இல் சென்னையில் மார்க்ஸ் முல்லர் பவன் வந்தது. 1960ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கிழக்கு ஜெர்மனியிலிருந்து கல்வி தொடர்பாக ஒரு தூதுக்குழு இந்தியா வந்தது. தூதுக்குழு கிண்டி பொறியியல் கல்லூரியை பார்வையிட்ட போது அக்குழுவினருக்கு வரவேற்பளிக்க ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தின் உரையை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்து மிகுந்த பாராட்டுக்களை பெற்றார் வாசே குழந்தைசாமி. இப்படி குறுகிய காலத்தில் தன் திறமைகளை வளர்த்துக்கொண்டு சர்வதேச அளவில் பல இடங்களில் தன் முத்திரையை பதித்தார். ஜெர்மனி பயணத்திற்கு பிறகு வாசே குழந்தைசாமிக்கு அடுத்ததாக அமெரிக்க வாய்ப்பு காத்திருந்தது. ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரியாக இருந்தபோது அமெரிக்காவின் தொழில்நுட்ப கூட்டுறவு திட்டம் மூலம் கல்லூரி ஆசிரியர்களை மேலை நாடுகளுக்கு அனுப்பி முதுநிலை பட்டம் மற்றும் முனைவர் பட்டம் பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. பயிற்சி காலம் 30 மாதங்கள். இந்த காலம் ஊதியத்துடன் பணிக்காலமாகவே கருதப்படும். அதன்படி கிண்டி பொறியியல் கல்லூரியிலிருந்து 2 விரிவுரையாளர்கள் விண்ணப்பங்களை பரிந்துரைக்கு அனுப்பினார்கள். அதில் ஒருவர் பின்வாங்கிவிடவே அந்த வாய்ப்பு குழந்தைசாமியை தேடி வந்தது. 14/7/1961 தேதியிட்ட கடிதத்தில் குழந்தைசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தகவல் வந்தது. அமெரிக்கா செல்ல குழந்தைசாமி தேர்வானதும் கல்லூரி விரிவுரையாளர் பொறுப்பிலிருந்து 1961 ஆகஸ்ட் 5ஆம் தேதி விடுவிக்கப்பட்டார். ஆகஸ்ட் 11ஆம் தேதி அமெரிக்கா புறப்பட வேண்டும். வீட்டில் யாருடனும் நேரடி தொடர்பில்லாமல் வெளிநாட்டில் 30 மாதங்கள், சற்று நீண்ட காலம்தான். சென்னையில் வழக்கறிஞர் படிப்பிற்காக தங்கியிருக்கும் தன் தம்பி வாசே பழனிச்சாமியின் செலவிற்கு ஏற்பாடுகள் செய்துவிட்டு கிளம்ப தயாரானார். இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலையில் பெரிதும் உறுதுணையாக நின்றவர் குழந்தைசாமியின் தங்கை முத்துலட்சுமி ஆவார். வாங்கலாம்பாளையம் கிராமத்து மக்களுக்கு தங்கள் ஊரிலிருந்து ஒருவர் அமெரிக்கா செல்வது பற்றி ஏக பெருமிதம். எல்லோரும் ஒன்று கூடி அவருக்கு விடை கொடுத்தார்கள். 22 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கலாம்பாளையத்திலிருந்து சோள மூட்டைகளோடு துவங்கிய பயணம் இன்று காக்கிநாடா, கரக்பூர், ஜெர்மனி என தொடர்ந்து அமெரிக்க பயணமாக வளர்ந்திருக்கிறது. ஆழும் நெஞ்சகத்து ஆசை ஒன்றுள்ளதேல் அதனுடைய பொருள் நாளை விளைந்திடும். மகாகவி பாரதியின் வரிகளுக்கு இணங்க உயர்கல்வி கனவை நோக்கிய லட்சிய பயணம் நிஜமானது என்றுதான் சொல்ல வேண்டும். 1961 செப்டம்பர் 4ஆம் தேதியன்று குழந்தைசாமி அமெரிக்காவின் இல்லினாய் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். நீரியல், நீர்வளவியல், மண் விசையியல் போன்ற துறைகளில் உலக புகழ்பெற்ற சில பேராசிரியர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தனர். முனைவர் பட்டத்திற்கு நீர்நிலை மற்றும் நீர்வளம் பிரிவை தேர்ந்தெடுத்தார் வாசே குழந்தைசாமி. இரவு பகல் பாராமல், நேரம் காலம் இல்லாமல் தன் ஆய்வு பட்டத்திற்கான பொருண்மைகளை தேனி போல் சேகரித்து மிக கடுமையாக உழைத்தார். பிரெஞ்சு, ஜெர்மன் 2 மொழிகளில் 4 தேர்வுகள் உட்பட மொத்தம் 12 தேர்வுகளில் ஏ தகுதி பெற்றார். அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் பலவற்றில் மிகச்சிறந்த மாணவர்களாக திகழ்பவர்கள் சில முக்கிய கழகத்தின் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதன்படி 1963 மார்ச் 20ஆம் தேதி ஃபி கப்பா ஃபி என்ற கழக உறுப்பினராக வாசே குழந்தைசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதேபோல சிக்மா 11 அமைப்பின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது இந்திய நீரியல் வல்லுநர் குழந்தைசாமிக்கு வெளிநாட்டில் மிகுந்த மதிப்பளிப்பதாக அமைந்தது. 30 மாதங்களுக்கு முன்பு வாசே குழந்தைசாமியாக அமெரிக்கா சென்றவர் டாக்டர் வாசே குழந்தைசாமியாக இந்தியா திரும்பினார். தாமத திருமணம் என்பதை முன்பே தீர்மானித்து வைத்திருந்த வாசே குழந்தைசாமி தனது 35வது வயதில் சவுந்தரவள்ளி என்ற பெண்ணை ஜூலை 5ஆம் தேதி 1965இல் திருமணம் செய்து கொண்டார். பெற்றோர் இல்லாததால் நண்பர்கள் தலைமையில் இந்த திருமணம் நடந்தது. இளநிலை விலங்கியல் படித்த தன் மனைவி சவுந்தரவள்ளி முனைவர் பட்டம் பெற டாக்டர் வாசே குழந்தைசாமி பெரிதும் ஊக்குவித்தார். அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பியதும் 1964 மார்ச் 31ஆம் தேதி விரிவுரையாளர் பதவிக்கு அடுத்த பதவியான உதவி பேராசிரியராக பதவி உயர்வு பெற்றார். தமிழ்நாடு மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்குநரான திரு முத்தையன் அவர்கள் வழங்கிய ஊக்கத்தாலும் தன் அயராத உழைப்பாலும் அதே ஆண்டில் பேராசிரியர் தகுதிக்கு உயர்த்தப்பட்டார். விரைவான பணி உயர்வால் மிகுந்த மகிழ்ச்சியிலாண்டார் குழந்தைசாமி.
இதற்கு காரணம் அன்றைய நிலையில் குழந்தைசாமிக்கு மட்டும்தான் டாக்டர் பட்ட கல்வி தகுதி இருந்தது. இந்த பணி உயர்வு குழந்தைசாமியின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு அடிக்கல் நாட்டியது. முனைவர் பட்டமும் பேராசிரியர் தேர்வில் முதல் வரிசையில் இருந்ததால் தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் குழந்தைசாமியை கிண்டி பொறியியல் கல்லூரியில் முதுநிலை பட்டப்படிப்பு பேராசிரியர் பணிக்கு நியமித்தார். பின்பு அதே கல்லூரியில் முதுநிலை கல்வி ஆய்வு புல முதல்வராக பணி உயர்வு பெற்றார். மிக குறுகிய பணிக்காலத்தில் தமிழறிஞருக்கு கிடைத்த மிகப்பெரிய பதவி இது. குழந்தைசாமியின் கல்வி மேலாண்மையில் முதலில் தென்னிந்திய கல்லூரியில் IBM கணிப்பொறி மையம் அமைக்கப்பட்டது. கல்லூரியில் முதலாக கணிப்பொறி அமைக்கப்பட்டதை அறிந்த தந்தை பெரியார் தனது தள்ளாத 86 வயதிலும் புதிய கருவி பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டி தேடி வந்து வாசே குழந்தைசாமியை பாராட்டிச் சென்றார். கல்வித்துறையில் மாணவர்களின் நலனுக்காகவும் ஆசிரியர்களின் நலனுக்காகவும் பல மாற்றங்களை கொண்டு வந்தவர் மிகச்சிறந்த கல்வியாளர் வாசே குழந்தைசாமி அவர்கள். எந்த ஒரு துறைக்கும் தலைசிறந்த தலைமை பண்பு மிக அவசியம். ஆதலால் தேடி தேடி பொறுப்புகள் வாசே குழந்தைசாமியிடம் வந்து சேர்ந்தன. 1974 தமிழ்நாடு மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவராக இருந்து அதிரடி வீரர் என புகழ் பெற்றவர் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த். அவரின் தந்தை கிருஷ்ணமாச்சாரி எழுதிய பரிந்துரை கடிதத்திற்கு இணங்க ஸ்ரீகாந்தின் கிரிக்கெட் பயிற்சி தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கோவை பொறியியல் கல்லூரியில் இருந்து சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரிக்கு இடமாற்றம் ஒப்புதல் அளித்தது தொழிற்கல்வி திட்ட இயக்குனர் முனைவர் வாசே குழந்தைசாமிதான். 1975 ஆஸ்திரேலியா நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டார். பெர்த் நகரில் உள்ள மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தில் 53 காமன்வெல்த் நாடுகளிலும் உள்ள பல்கலைக்கழகங்களிலிருந்து சிறந்த ஆய்வாளர் புலமை தொகை கௌரவத்திற்கு வாசே குழந்தைசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1978 வாசே குழந்தைசாமி மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தரானார். பின்னர் 1979 யுனெஸ்கோவின் நீரியல் மற்றும் நீர்வளத்துறையின் நிபுணராக பொறுப்பேற்று கொழும்பு சென்றார். 1981 தன்னுடைய பதவிக்காலம் முடிந்து இந்தியா திரும்பிய தமிழறிஞருக்கு அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்பு காத்திருந்தது. அதே ஆண்டு செப்டம்பரில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக பொறுப்பேற்றார். தொடர்ந்து 3 முறை அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக தன் பணியை சிறப்பாக செய்தார். பின்பு புதுதில்லியின் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பொறுப்பேற்றார். டாக்டர் வாசே குழந்தைசாமி 3 பல்கலைக்கழகங்களில் ஏறத்தாழ 15 ஆண்டுகள் துணைவேந்தராக பணியாற்றியிருக்கிறார். டாக்டர் AL முதலியார் அவர்களுக்கு பின் தமிழகத்தில் நீண்ட காலம் துணைவேந்தராக பணியாற்றிய பெருமை இவரையே சேரும். மேலும் இவர் ஆற்றிய பகுதி நேர பொறுப்புகள் தமிழ்மொழி மேம்பாட்டு வாரியத்தின் தலைவராகவும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திற்கு விருதுகள் பெறுபவர்களை தேர்ந்தெடுக்கும் குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். 1988 அமெரிக்காவின் பிரசிடென்ட்ஸ் அட்வைசரி கவுன்சில் ஆன் சூப்பர் கண்டக்டிவிட்டி குழுவின் நிர்வாக செயலாளராக நியமிக்கப்பட்டார். இப்படி பல பரிமாணங்களில் உயர்ந்து நின்றார் டாக்டர் வாசே குழந்தைசாமி. மேலை நாடுகளில் தான் கற்ற நீர்வள மேலாண்மை உத்திகளை நம் நாட்டில் மிகவும் தேர்ந்த முறையில் செயல்படுத்தினார். நீர்வளத்துறை இலக்கியத்தில் இவரது கண்டுபிடிப்பு குழந்தைசாமி மாதிரியம் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. இவர் உலக அளவில் நீர்வளத்துறையில் பல குறிப்பிடத்தக்க பதவிகள் வகித்துள்ளார். பல ஆய்வுக்குழுக்களிலும் திட்டக்குழுக்களிலும் பங்கேற்றுள்ளார். கல்வித்துறை, நீரியல் துறை, தமிழ் இலக்கியம் என பல துறைகளில் தனக்கான முத்திரையை பதித்து வந்தார் வாசே குழந்தைசாமி. இலக்கியத்துறையின் சாதனைகளை பற்றி சொல்ல வேண்டுமானால் இவர் குலோத்துங்கன் என்ற புனைப்பெயரில் பல கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். குலோத்துங்கன் கவிதைகள் என்ற பெயரில் 261 கவிதைகள் 7 தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் மானுட யாத்திரை என்ற பெயரில் தமிழறிஞர் வாசே குழந்தைசாமி எழுதிய நீண்ட கவிதை 3 பாகங்களை கொண்ட 2122 பாடல்களில் அமைந்த ஒரு காவியமாக வெளியிடப்பட்டுள்ளது. ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல்வேறு தலைப்புகளில் கட்டுரைகள் எழுதியுள்ளார். உரைநடையில் 13 தமிழ் நூல்களும் 6 ஆங்கில நூல்களும் எழுதியுள்ளார்.
மகாகவி பாரதியின் தேசிய பார்வை, ஆன்மீக பார்வை, பெண்ணியம் இவற்றை பற்றி நிறைய நூல்கள் வெளியாகியுள்ள நிலையில் முதலில் யாரும் ஊடுருவி பார்க்காத பாரதியின் அறிவியல் அணுகுமுறை குறித்து 1983 பாரதியின் அறிவியல் பார்வை என்ற தனது நூலில் அழகாக தெளிவாக எடுத்துரைத்தார். 1981 மதுரையில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை தமிழக அரசு மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் நடத்தியது. 21 நாடுகளைச் சேர்ந்த 754 ஆய்வறிஞர்கள் இதில் கலந்து கொண்டனர். ஆங்கிலத்திலும் தமிழிலுமாக 321 ஆய்வுக் கட்டுரைகள் வாசிக்கப்பட்டன. இதில் டாக்டர் வாசே குழந்தைசாமியின் பண்டை தமிழர் பொறியியல் புலமை எனப்படும் ஆய்வுக் கட்டுரை 5ஆம் உலக தமிழ் மாநாடு விழா மலரில் இணைக்கப்பட்டது. 1985 அறிவியல் தமிழ் எனும் தலைப்பில் டாக்டர் வாசே குழந்தைசாமி எழுதிய புத்தகம் இன்றும் சில தன்னாட்சி கல்லூரிகளில் பாடமாக இருக்கிறது. 1988 இவர் எழுதிய வாழும் வள்ளுவம் நூல் மூலம் தலைமுறையாக நீதி நூலாக கருதப்பட்டு வந்த திருக்குறளை வாழ்வியல் கூறும் தமிழ் இனத்தின் பெருமைக்குரிய தத்துவ நூலாக புகழ் சூட்டியிருப்பார். உரைநடை, கவிதை மட்டுமல்லாமல் மருத்துவ களஞ்சியங்களையும் தமிழ் உலகிற்கு பரிசளித்தவர் வாசே குழந்தைசாமி அவர்கள். அலோபதி மருத்துவத்தில் 12 தலைப்புகளில் 13 தொகுதிகளை வெளியிட்டுள்ளார். அதேபோல 2000 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட சித்த மருத்துவம் குறித்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நூல் வரிசை வெளியிட்டுள்ளார். குலோத்துங்கன் எனப்படும் டாக்டர் வாசே குழந்தைசாமி 20ஆம் நூற்றாண்டின் மறக்க முடியாத கவிஞராக கருதப்பட்டார். இவர் தனது 6 கவிதை தொகுப்புகள் மற்றும் 7 கட்டுரைகளுக்காக 1999 தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது பெற்றார். தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் தலைவர் பதவியோடு சென்னை ஆசிய கல்வி நிறுவனத்தின் துணைத் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து வாசே குழந்தைசாமி தமிழ் இணைய கல்விக் கழகத்தை உலக அளவில் தமிழ் மொழி பல்கலைக்கழகமாக உயர்த்தும் முயற்சியில் அயராது ஈடுபட்டார். 2000 ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 2014 ஜனவரி 22ஆம் தேதி வரையிலான 13 ஆண்டுகால பகுதியில் இந்நிறுவனத்தின் நிறுவனராகவும் தலைவராகவும் சேவையாற்றியுள்ளார். கலைச்சொல்லாக்க குழுவின் செயல்முறை தலைவராக பொறுப்பேற்ற டாக்டர் வாசே குழந்தைசாமி அரசின் நிதி உதவியுடன் 14 தொகுதிகள் கொண்ட கலைச்சொல் பேரகராதி தொகுப்பை தயாரித்தார். அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய 2 லட்சத்திற்கும் மேற்கொண்ட சொற்களை கொண்ட முழுமையான தொகுப்பின் முதல் கட்டத்தை தலைமை ஏற்று செய்து முடித்தார் வாசே குழந்தைசாமி அவர்கள். தேசிய, சர்வதேச அளவில் இவர் ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார். தமிழ் இலக்கியத்திற்கு இவரது பங்களிப்புகளை பாராட்டி சாகித்ய அகாடமி விருது வழங்கியுள்ளது. மேலும் 1992 கல்வி மற்றும் அறிவியல் துறைகளில் இவரது பங்களிப்பிற்காக பத்மஸ்ரீ விருதும் 2002 பத்ம பூஷன் விருதும் தமிழறிஞர் வாசே குழந்தைசாமிக்கு வழங்கப்பட்டது. இவரது தமிழ் படைப்புகளுக்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இவருக்கு 1980 கௌரவ முனைவர் பட்டமளித்தது. கல்வி வளர்ச்சிக்கான இவரது அயராத பணிக்கும் தமிழ் மொழி மேம்பாட்டு பங்களிப்பிற்காக 7 பல்கலைக்கழகங்களிலிருந்து கௌரவ டாக்டர் பட்டமும் பெற்றுள்ளார். இலக்கியத்துறை, நீர்வளத்துறை, கல்வித்துறை, நிர்வாகம் என பல பரிமாணங்களில் தனது சேவையை இந்திய தேசத்திற்காக ஆற்றிய அறிஞர் வாசே குழந்தைசாமி 2016 டிசம்பர் 10 உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார். வாசே குழந்தைசாமி பற்றி பல ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார்கள். சாதாரண கிராமத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்து ஆடு மாடு மேய்த்து அரும்பாடுபட்டு உயர்கல்வி பயின்று கிடைத்த வாய்ப்புகளையெல்லாம் பொன்னாக கருதி அதை பயன்படுத்தி உலக அளவில் புகழ் பெற்றவர் கல்வி சாணக்கியர் முனைவர் வாசே குழந்தைசாமி என்றால் அது மிகையாகாது.
முனைவர் வாசை குழந்தைசாமி இலக்கியத்துறை, நீரியல் துறை, பொறியியல் துறை, கல்வித்துறை என துறை சார்ந்த மிகச் சிறந்த வல்லுநர் என்பது நமக்கு தெரியும். அதையும் தாண்டி அவர் ஒரு எளிமையான மனிதர். எந்த பேதமும் இன்றி அனைவரிடமும் நன்கு பழகக்கூடியவர், தன்னம்பிக்கை கொண்டவர், அயராது உழைப்பவர், தெளிவான முடிவெடுக்கும் திறன் பெற்றவர், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் ஆற்றல் பெற்றவர். இன்னும் இவரது தனித்துவமான குணங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆழ்ந்த கல்வி அறிவும் அனுபவமும் தொலைநோக்கும் உள்ள தலைவரே ஒரு துறையை வளர்ச்சி பாதையில் செலுத்த முடியும். தக்காரை நெஞ்சார போற்றும் நாடு தகுதியினை வளர்க்கின்ற கழனி என தகுந்த மனிதர்களை போற்றும் நாடு தகுதியுடையவர்களை உருவாக்கும் விதை நிலம் என்று தன்னை உலகிற்கு அடையாளம் காட்டிய இந்திய நாட்டை புகழ்ந்து பாடியுள்ளார் தமிழறிஞர் குழந்தைசாமி. இப்படி தன் எழுத்தால் செயலால் மேலை நாடுகள் எங்கும் தமிழர் புகழ் ஓங்கி ஒலிக்கச் செய்த சிறந்த மேதை இவர். கரூர் அருகில் வாங்கலாம்பாளையம் என்னும் சிற்றூரில் பிறந்து அசாதாரணமான இடத்தை வரலாற்றில் எட்டி பிடித்த சாதனை மனிதர் வாசை குழந்தைசாமி. பல விருதுகள், கௌரவ பட்டங்கள், சர்வதேச பொறுப்புகள் வந்த போதிலும் எளிமையை இறுதி மூச்சு வரை கடைபிடித்தவர். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என வள்ளுவன் வாக்கிற்கிணங்க கற்றதை வாழ்வியலில் பின்பற்றி ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்த கல்வியாளர் வாசை குழந்தைசாமி. அவரது வாழ்க்கை வரலாற்றின் அடுத்த தலைமுறைக்கான விதை என்றால் அது மிகையாகாது. அடுத்த வாரம் தடம் பதித்தவர்கள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறந்த ஆளுமையின் வாழ்க்கை தடங்களோடு பயணிப்போம். அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.